எல்லாரும் எழுமுங்க, எல்லாரும் எழுமுங்க, எல்லாரும் எழுமுங்க. ஏய் அம்மா, அவ்வளவு மட்டும் ஒய்யாரமா மேல படுத்துக்கிட்டு என் பிள்ளை கீழே நடத்திருக்காளோ? அட பொசக்கிட்ட பைய, இவனும் ஒரு சொனையே இல்லாம தரையில படுத்து கிடக்கான். தாய் மக்கள் எல்லாரும் சோப்பாலையும் கட்டிலையுமா கிடக்காவ, என் பிள்ளைய மட்டும் தரையில போட்டுருக்கு. வாட்டல சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. சேரட்ட மண்டைக்கு கொரட்டை பத்தியா? எடி சின்ன பொண்ணு, காலையில அலாரத்தை வச்சு அதையும் யார் ரூம்ல வச்சுக்கிட்டு இங்க வந்து படுத்துக்கிறியாவ? எலும்பட்டி பிள்ளை படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு உறங்கிட்டு கிடக்கா. மாமி ஒரு 2 நிமிஷம். சின்ன பொண்ணு எலும்பு. மாமி ஒரு 2 நிமிஷம் உறங்கிட்டு வாரேன் மாமி. ஒரே உறக்கமா வருவு, கண்ணெல்லாம் கறக்கிட்டு வருவு மாமி. யாமட்டி இவ்வளவு நேரம் உறங்கினது காணாதா? தப்பு பண்ணிட்டேன். என்னடி தப்பு? அலாரம் வச்சியா தலைக்கு கிட்ட போன் வச்சதா? இல்ல இல்ல, இந்த கதவை திறந்து போட்டு தப்பு பண்ணிட்டேன். கதவை திறந்து கிடந்ததுனால தானே கரடி மாதிரி நுழைஞ்சிங்க உயிர் எடுக்கிறிய. பிள்ளைகளுக்கு பரிசு நடக்கும், காலாண்டு பரிசா கொஞ்சமா உனக்கு அறிவு கட்டி. எடி அதோட அவசியம் எழுமோ, நீ தானே எழுமணும். எழும்பி ஒரு டீயை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து எழுப்பி இருந்து படிக்க வைக்கணும். அதெல்லாம் என் மாப்பிள்ள படிக்க வைப்பாரு. எது எல்லாம் தலையில நடந்து உருளானே அதான் உன் மாப்பிள்ள தரையிலேயே கிடக்காரு. ஏன் டெய்லி இப்ப கட்டில தான் படுப்பானா? பாய் விரிச்சு படுக்க சொன்னேன், தரையில சும்மா வெறந்தரையில கிடக்காரு. டோன்ட் வரி, இன்னைக்கு பாயோ இல்லைன்னா பெட்ஷீட்டோ விரிச்சு கடத்திடலாம். ஓகே சொல்லு வாட்டி, சொல்லு வாணி, நல்லா சொல்லுவா. என் பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின கட்டில் இது, தேக்க மர கட்டில். அவன் அதுல படுக்க விடாம நீ ஒய்யாரமா படுத்து கிடக்கா. உன் மோவே அங்க சோஃபால கிடக்கான், உன் மோவை வாங்கிட்டு கிடக்கா. அப்ப என் பிள்ளை மட்டும் தரையில கிடக்கணுமா? ஏன் கட்டில படுத்தது ஒரு குத்தமா? அவனே சளியில கிடக்கான் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அவனை கூட தரையில படுக்க வச்சிருக்கா. அவரை எழுப்பி கேளுங்க, நானா படுக்க சொன்னேன்னு. அவரு தான் எனக்கு வெக்கியா இருக்கு, நான் வெக்கியா இருக்கு, தரையில படுத்தா குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு போய் படுத்தாரு. அந்த மெண்டலுக்காண்டி என்ன படி அசிட்டு இருக்கிறிய? மெண்டல் தான் டீ ஒண்ணே ஒத்த கால நின்னு கல்யாணம் பண்ண பத்தி அவன் மெண்டல் தான். அவன் மெண்டல் தான், மெண்டல்னு சொல்லுவா. என்ன அதுக்கு மேலேயும் சொல்லுவா. இப்போ என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் உறங்கட்டா. எட்டி எழும்பு, பிள்ளை எழுப்பு, படிக்க வை. என் பஞ்சாயத்தை விரிஞ்ச பிறகு வச்சுக்கிறேன். இப்போ முதல்ல பிள்ளை எழுப்பி படிக்க வை. ஒரு டீ போட்டு கொடு. இந்த கிளவி ஒரு டூருக்கு எங்கேயும் போகவே மாட்டுக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டிலேயே கிடந்து என் உயிர் எடுத்துட்டு படிச்சு கலெக்டர் வேலைக்கா போறாவா? ஒரு 5 நிமிஷம் உறங்குவோம். பிள்ளை எழுப்புனியா? ஜாங்கு ஜாங்கு எலும்புமா, எலும்பு மக்களே. மக்களே எலும்பு மக்களே, தாய்களை வந்து ஆடிக்கிட்டு போயிருக்கு. அடுத்து வந்து பேயாட்டம் ஆட முன்னாடி எலும்பிரு மக்களே. ஒரு 2 பேஜாவது வாசிட்டாவது போ மக்களே, பரிச்சு இருக்குல்ல. எலும்பு மக்களே, இந்த கிளவிட்ட பதில் சொல்ல முடியாது. ப்ளீஸ் மக்களே எலும்பு. டீயா மக்களே? கிச்சனுக்கு போனா கிளவிக்க மூஞ்சில முழிக்கணுமே. மெதுவாக உங்க அப்பனை எழுப்பி டீ போட்டு வர சொல்ல. என்ன படுத்துக்க, டீ போட்டு வந்த பிறகு எழும்புனா போதும். ஓய் ஓய் ஜோக்கு, ஓய் எலும்ப, ஓய் ஓய் ஹஸ்பண்டு, ஹஸ்பண்டு, ஏ ஹஸ்பண்டு. ஏன் சின்ன பொண்ணு? ஹஸ்பண்டு, ஜாங்குக்கு இன்னைக்கு பரிச்சை இருக்குல்ல, சீக்கிரமே எழுப்பியாச்சு. அவளுக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு கொடுப்பியலா? காலையிலேயே வேலைக்கு போன சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் உறங்க விடு. நான் இன்னத்து வீட்டில் வெட்டியாவா இருக்கேன். காலையில் எழுமினதுலேருந்து ஸ்ப்ரிங்கு கணக்காக கறங்கிட்டு தான் நடக்கேன். எவ்வளோ வேலை செய்யேன். போகிறோம், ஒரு டீ போட்டு கொடுக்கறதுல ஒன்றும் குறைஞ்சிக்கிட மாட்டேரு. 10 நிமிஷம் ஆகுமா? ஏன் சின்ன பொண்ணு ஒரு டீ போட்டு ஒன்று கொடுக்க மாட்டியா? உங்கள் அம்மா அங்கே வாயம் பழந்துட்டு எனக்கு இருக்கான், சிறையே இருக்கு எனக்கு. அங்கே போனால் சின்ன பண்ணி அதை எடு, சின்ன பண்ணி இதை எடுன்னு சொல்லி ரூல்ஸ் பேச எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. போங்க போங்க, ஒரு டீ மட்டும் போட்டு அந்த பிளேட்டை ஒன்று கொடுங்க. இதை உறங்க கூட விட மாட்டா பத்தியா நீ நிம்மதியா? வாங்க ஹஸ்பண்டு, ப்ளீஸ் ஹஸ்பண்டு, எனக்காண்டி ஹஸ்பண்டு, ப்ளீஸ் ஹஸ்பண்டு. வாரேன் ஹஸ்பண்டு, டீ 2 கப்பா போடுங்க. டீ போட்டுட்டு வரது வரைக்கும் அது உறங்குவோம். ஐயோ விடிஞ்சிட்டே விடிஞ்சிட்டே விடிஞ்சிட்டே, எனக்கு கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் வந்துருமே, கிளவி வந்துருமே. கடவுளே, வாங்கின ரூபாய் நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்? இந்த மனுஷங்கிட்ட ரூபாய் கேட்டாலும் தரமாட்டானே. என்னை அதுன்னு கேட்டே கொண்டு வருவான். கிளவி இன்னைக்கு எப்படி நம்மள வார்த்தையாலே கொண்டு வருவான். ஏ உனக்கு என்ன, நைட்டு ஃபுல்லா உறங்கல, புலம்பி புலம்பி இந்த விடிஞ்ச உடனே தொடங்கியாச்சு அடுத்த புலம்ப. எனக்கு ஒரே தலைவலி. தலைவலியா? நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா தின்னுக்கிட்டு கிடந்தா. என்ன தலைவலிக்கு அம்மா, எப்படி எல்லாம் வலிக்கு, வெட்டி வெட்டி பிடக்கவும் மண்டை. சப்பா வெடிச்சிரும்புளிய மண்டை. ஏ இப்ப என்ன வாயமுடு? அட பிச்சைக்கார பையன், தம்மக்கார பையன், என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம ஏசிக்கிட்டே இருக்கான். ஏ சாந்தி, நான் அழுது சாமி கேட்டுட்டு சாந்தின்னு கூடாரு. ஐயா ஏ சாந்தி. என்னங்க? என்ன என்ன? ஆமா, காலையில் என்ன சமையல் வைக்க போறா? பழையஜாரு. சரி சரி,
நல்ல வேலை டிஃபனுங்கிற பேர்ல இட்லி தோசை ரவை கிவனு கிண்டிருவியோன்னு நினைச்சேன். நைட்டு ஃபுல்லா நான் உறங்கல. கிட்ட இருந்து புலம்பி அழுது இருக்கேன். என்ன பிரச்சனை கூட இவர் கேட்க மாட்டேங்காரு. என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்டா சொல்லவா போற? சே, ஒரு கம்மல் ஆசைப்பட்டு இப்படி அந்த கிளவிட்ட வட்டிக்கு வாங்கி கேவலப்படாமே. சே, அந்த கம்மலை நிம்மதி இந்த ஆளுக்கு முன்னாடி போடவும் முடியல. தெரியாம எங்க போய் வாங்கினாலும் உயிர் எடுத்துருவாரு. பேசாம சும்மா இருந்திருக்கலாம். தேவையில்லாம ஆசைப்பட்டு பேசாம படுத்து கிடந்து உறங்கு. காலையில சீக்கிரமா வேலைக்கு போனோம். இனி இதுவள்கிட்ட மூஞ்சத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு நகையை கொண்டு அடகு வச்சு அந்த ரூபாயை கொடுத்துடணும். ஹலோ, ஹலோ, யாரு? சாந்தி அக்காவா? ஆமா சின்ன பொண்ணு, நான் தான் சின்ன பொண்ணு. எக்க, நான் தான் உங்ககிட்ட பேசலக்கா. அப்புறம் எதுவே எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறிய? சின்ன பொண்ணு, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன் சின்ன பொண்ணு, நீ தான் உதவ. எக்க, நானே யாராவது உதவ மாட்டாவலான்னு தெரியும். நீங்க வேற என்கிட்ட வந்து உதவி கேட்குறீங்க. என்னக்கா உதவி சொல்லுங்க பாப்போம். சின்ன பொண்ணு, அர்ஜென்டா ஒரு 1,00,000 ரூபாய் பணம் வேணும் சின்ன பொண்ணு, இருக்கா? எக்க, நீங்க கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுக்கு. நான் ஏதோ வெளியே நல்லா டீசெண்டாக சிரிச்சுக்கிட்டு அப்படி தெரியறதுனால நீங்கள் இவளுக்கு நல்லா பணம் இருக்குன்னு நினைப்பியெல்லாம் இருக்கும். ஏக்கா சத்தியமும் ஒன்றும் கிடையாதுக்க. நானே வெளியே தாங்க ஒரு 50,000 கடன் கேட்டிருக்கேன். இங்கே ஒவ்வொருத்தையும் போய் என்னால் பிச்சை எடுக்க முடியலக்க. தப்பா எடுத்துட்டாங்கக்க. சின்ன பொண்ணு, பைசா கூட வேண்டாம் சின்ன பொண்ணு, ஏதாவது நகையா இருந்தாலும் ஓகே தான். என்னக்கா என்கிட்ட நீங்கள் நகையெல்லாம் கேட்குறிய? முந்தினத்து தான் உங்களை ஜோஸ் அலுகாஸில் பார்த்ததா சொன்னாவ. 9 பவுன் நகை வாங்கியிருக்கேன், ட்ரோலி பேக்கு தான்னு சொல்லி சண்டை போட்டியெல்லாம். இதெல்லாம் ஒன்று யாரு சொல்லித்தாரா? நடக்குது விடிய காலையில தொடங்கியாச்சா போன் பேசுறதுக்கு? மாமி அலாரம் அடிக்கலன்னு சொன்னீங்களா மாமி? என் ஃபோனில் அதான் அலாரம் அடிக்கும்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். என் பிள்ளை சாப்பிட்ட பிளேட் வைக்கிறது கூட கிச்சன் பக்கம் வந்தது கிடையாது. அதை இப்போ நீ முட்டை பொரிக்கிறதுக்கு, உள்ளி வெட்டதுக்கு, தக்காளி வெட்டதுக்குன்னு வரட்டா பத்தியா? நல்லா இருக்குட்டி, நல்லா இருக்கு கூத்து. ஆனா நீ மட்டும் காதில் போனை வச்சுட்டு ராணி மாதிரி இருக்கா. ஜாங்கு எலும்புட்டி, எவ்வளவு நேரமா வரங்கோ? எலும்புட்டி படிக்கண்ணா பட்டி பறிச்ச படிடி. படிப்பு தான் முக்கியம். அவளை எழுப்பி எடுத்துக்கிட்டு நீ இருந்து வாங்கிறாத. நீ இருந்து படிச்சு சொல்லி விடு. வட்டி கோடி பைசால 50,000த்துல 20,000 போனால பரவாயில்ல. கிளவிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டூருக்கு டிக்கெட்டை போட்டு அந்தால ஏத்தி அனுப்பிடணும். யார் வேணாலும் போங்க, என்ன தனியா விட்டுருங்க நிம்மதியா. விடை கொடு சாமி, நான் போகின்றேன்னு பாட்டை எழுதிட்டு ஓடிட வேணாம். எதுக்குல பார்க்க வரல? சாரி மக்கா, உங்களெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இல்லல. என்னால நீங்க எல்லாம் கெட்டு போண்டாந்தாமல நான் வரல. என்னால உங்க வீட்ல உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தானே. கண்டியா நீ இந்த மயிலுவும் தள்ளு. மக்கா, உனக்கு வரும்போது முட்டை பப்ஸ் வாங்கிட்டு நினைச்சேன்ல. முட்டை பப்ஸ் ரெடி ஆகல. ரெடி ஆகணும் வாங்கி தரேனே. ஒண்ணு வேண்டாம் போ. ஸ்டேட்டஸ கூட பார்க்க மாட்டா நீ, வாட்ஸ்அப்ல கூட பேச மாட்டா நீ. போ. போட்டல சாரி. பிச்சுமணி, பிச்சுமணி போ பேசாத. யாமல பேசல. நீ கூப்பிட்டோன்னா வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. மனசு கேட்கல. இல்லனாலும் உடனே இப்படியே பேசுங்களே. நான் உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாவேன்டா. எல்லாம் தெரிஞ்சது போல பேசாத. எங்க அம்மா கூட அடிக்கடி கேட்டுட்டு இருப்பா, வனிசையும் காணவே இல்லைன்னு. எதுக்குல நீ அழுதுகிட்டு இருக்கா? அழாத. சோ, நீ சிரிச்சிட்டு இரு, இல்லனா பேர் வேணாம். மூக்கடையை குத்தி விட மாட்டேங்க. சிரி சொல்லிடா போல. பிச்சுமணி, டே பிச்சு. இந்த வாய்ஸை கேட்காம என் காதே சுருங்கி போச்சு பாரு. அத இப்ப நான் பேசியதுல 3 பேரும் சிரிங்க. லே முட்டை வச்சு சிரில நடிக்காத என்ன போல. மயிலே நீயும் சிரில. அவன் நீ சிரிக்க வச்சிடலாம், நான் எல்லாம் சிரிக்க மாட்டேன். சிரிக்க மாட்டியா மயிலே? திருப்பி நின்று எவ்வளவு சிரிக்க, இங்க பார்த்து சிரி. நான் ஒன்னும் சிரிக்கல, உன்ட்ட நான் கோவத்துல இருக்கேன். அப்ப திரும்பி நின்று பல்ல கட்டிட்டே இரு கோவத்துல.
பிச்சு நீ போதுமாப்பா? நான் எங்க அம்மாட்ட கொஞ்சம் ரூபா வாங்கிட்டு வந்தேன்ல, வாங்க கடைக்கு பிரியாணி தின்னுமா. நான் ஒன்றும் வரல, சுடாயிட்ட ஒன்று தான் உன் கூட வருவானுவேன். நான் வரேன்ல, என்ன கூட்டிட்டு போல? இல்ல ஒரு முட்டை வருஷம் இருந்துருமாக்கா போற வழியில. அப்போ மயில் வரல, பீகாக் பீகாக்னு சொல்லி வேலையில வச்சுக்கிடக்கூடாது. நடிக்காத வாழை வந்துட்டான். வாழை மயிலு இவனுக்காண்டி இல்ல, பிச்சு பண்ணிக்காண்டி வாரேன். சாந்தி எடுபட்ட சிரிக்கி பைசா இவனு தரைஞ்சிட்டு என்ன வந்தாலியே, எத்தனை நாள் வீட்டுக்கு நடக்க காலி செத்து போச்சு. எடுபட்ட சாந்தி, எடுபட்ட சாந்தி. இனி எல்லாம் போனா அவளுக்கு மாப்பிளைய பார்த்தா சொல்லி விடுவேன். ஆமா, நம்மளால நடந்துட்டு தெரிய முடியாது. அடி வாங்கி சாவட்டாவா? வீட்டுக்கு தெரியாம தானே வாங்கினா. பாட்டி பாட்டி, என்ன வாசல்ல வந்து இருக்க மாதிரி இருக்கு, சாப்பிட்டீல காலையில? எட்டி என்ன கேட்ட? வாசல்ல வந்து இருக்க, ஏன் சாவலியான்னு கேட்ட? ஐயே, என்ன சாப்பிடலையோன்னு கேட்டேன். ஏட்டி என்னத்த சொல்லியாட்டி சாவலியா சாவலியான்னு கேட்க? யாராவது அப்படி கேப்பாவளா? காலையில சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஏட்டி ஆமாட்டி தின்னமாட்டி தள்ளி பாட்டி கிட்ட வந்து சத்தம் போடிய. தள்ளி போனா உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. என்ன சொல்லு? சின்ன பொண்ணு ரூபா கேட்டிருந்தால, அதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? வர சொல்லட்டா? ஏட்டி ஏட்டி, நான் ரூபாய் எல்லாத்தையுமே பேங்க்ல ஆக்கறதுலயே ஒரு பேங்க்லயே போட்டுட்டேன் பட்டி. என் கையில இப்ப பைசா இல்ல பாத்துக்க. ஆமா, இப்ப சாந்தி எனக்கு 1,00,000 ரூபாய் தரணும் பட்டி. அவ இப்ப மதியத்துக்குள்ள கொண்டு தந்துருவா. ஆமா, அதை வாங்கி நான் அதுல 50,000 தான் அவளுக்கு கொடுக்கணும், சின்ன பொண்ணுக்கு. மிச்சம் 50,000 நம்ம மெதுவா வாங்கிடுவோம். பாட்டி அப்ப மிச்சம் 50,000 எனக்கு தாங்க பாட்டி வட்டிக்கு. ஏட்டி நீ வட்டி ஒழுங்கா தர மாட்டாட்டி, இவ்வளவு நாள் வாங்கினதுக்கே ஒழுங்கா வட்டி தரல. ஆமா பாட்டி, நான் தானே ஒழுங்கா வட்டி தர மாட்டேன், சின்ன பொண்ணுட்டு வாங்கி தரேன். அது எப்படி டீ வாங்குவ? அவளுக்கு நீங்க கடன் கொடுக்குறீல்ல, அந்த ரூபா கூட உள்ள வட்டியையும் இதுக்குள்ள வட்டியும் சேர்த்து அவள்கிட்டே நம்ம வட்டி வாங்கிடலாம். ஏட்டி 10 பைசா வட்டி டீ, 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் வட்டி, அப்ப 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வட்டி தரலாம். சரியா? சரி பாட்டி, சரி, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. சரி, உங்ககிட்ட கோழி முட்டை கேட்டதானே இருக்கா இல்லையா? குஞ்சு பொறிக்க எடுத்து வச்சிருக்கேன் பாட்டி, கோழி முட்டை. அடுத்த செக்ஷன்ல கோழி முட்டை போடும்ல, அதெல்லாம் உங்களுக்கு தான் தருவேன்னு. பாப்பா, நீ நல்லா நடிப்பா, எனக்கு தெரியும். சீக்கிரம் சாந்தி ரூபா இருந்தா உங்களுக்கு எல்லாம் ரூபா தரலாம். போங்க போங்க, ரூபா வந்தா போன் பண்ணுங்க பாட்டி. பாய். செலிபிரிட்டி சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? எல்லாரும் பிச்சு பண்ணி பில்லா மயிலு எல்லாரையும் காட்ட சொல்லியிருந்தீங்க. இன்னொரு ஆளையும் காட்ட சொல்லியிருந்தீங்க, வெத்தலன்னு ஒரு ஆளை. அந்த ஆளுக்கு கொஞ்சம் பிஸி, அந்த ஆள் சீக்கிரம் வரோம். சரியா? சூப்பரான ஒரு இன்டர்வியூட வருவாரு. அவரு சீக்கிரம் கல்யாணம் இருக்க வெத்தலைக்கு. இந்த வீடியோக்களை கண்டிப்பா பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோக்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறதுல யாரெல்லாம் வட்டி வாங்கியிருக்கீங்க, வட்டி பைசா வாங்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாய் சில குட்டீஸ், லவ் யூ, பாய்.